வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரம். சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் மூலம் விசாரணை மேற்கொள்ள புதுவை துணைநிலை ஆளுநர் பரிந்துரை. தமிழ்நாடு அரசு நீதிபதி செம்மல் விவகாரத்தில் நியாயமான நிலைப்பாடு எடுக்கவில்லை. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் எம்பி குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஓட்டு திமுகவுக்குத்தான் என்றும், தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளில் ஈடுபடுகின்றனர் என்றும், திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் எனவும் கூறினார். போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பு கொண்டு இருப்பதாலும், தேசிய அளவிலான விசாரணை அவசியம் என்ற காரணத்தினாலும் இது தொடர்பான விசாரணையை சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு நீதிபதி செம்மல் விவகாரத்தில் நியாயமான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதில்லை எனவும் ரவிக்குமார் எம்பி குற்றஞ்சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி செம்மல் SC/ST வன்கொடுமை வழக்கை முறையாகவும் சரியாகவும் விசாரிக்காத டிஎஸ்பி மீது கைது நடவடிக்கை எடுத்து உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றியும் பெற்றது. மாவட்ட நீதிபதி செம்மல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததை அடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையில், புதுச்சேரி அண்ணா சிலை அருகே எம்பி ரவிக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவிக்குமார் எம்பி, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட நீதிபதியாக இருந்த செம்மல், சென்னை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து வழக்கு பதிந்து நீதிபதிக்கு வாய்ப்பு சங்கர் கணேஷ் நீதிபதி செம்மல் விவகாரத்தில் அவகாசம் கொடுக்காமல், வாய்ப்பு வழங்காமல் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது நீதியை நீதிமன்றமே புறக்கணிக்கின்ற செயலாகும். சட்டம் ஒழுங்குக்காக நடைமுறைப்படுத்துங்கள் என நீதிமன்றம் சொல்வதற்கு பதிலாக ஒரு நீதிபதியவே பதவி நீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிற செய்தியாக உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அண்மையில் மத்திய அரசு வெளியிட்ட குற்ற வழக்குகள் தொடர்பான தரவுகளில் 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் SC/ST மக்களுக்கான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிந்து தண்டனை பெறுபவர்களுடைய விகிதம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வன்கொடுமை சட்டத்தில் தண்டனை பெற்றவர்கள் 52%, பீகாரில் 37% இருக்கும் நிலையில், தமிழ்நாட்டில் 12% பேர் மட்டுமே வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு தண்டனை பெற்றுள்ளார்கள். புதுச்சேரியில் கூட வன்கொடுமை சட்டத்தை சிறப்பாக கையாள்கிறார்கள். தமிழ்நாட்டில் காவல்துறை வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிந்து சரியாக விசாரித்து தண்டனை வாங்கி தருவதில்லை. கீழமை நீதிமன்றங்களும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்தான விசாரணையை சுணக்கமாக காட்டும் நிலையில் செம்மல் நேர்மையோடு செயல்பட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4ஐ பயன்படுத்தி இருக்கின்றார். தண்டனை பெற்ற காவல் அதிகாரி மேல்முறையீடு செய்திருக்கலாம், உயர்நீதிமன்றம் சென்றிருக்கலாம். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரித்து இடைநீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நீதிமன்றமே குழி தோண்டி புதைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து இருக்கிறார்கள். டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுத்து நீதிபதி செம்மலை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தாதது பற்றி முதலமைச்சரிடம் பலமுறை எடுத்து கூறியிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஓட்டு திமுகவுக்குத்தான் என்றும்,
தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளில் ஈடுபடுகின்றனர் என்றும், திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் எனவும் கூறினார். புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொஹிதீன், தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் SIR பணிக்கு பின்னர் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் இறந்தவர்கள் இரட்டை குடியுரிமை, குடிபெயர்ந்தவர்கள் என காரணம் கூறியுள்ளனர். இடம்பெயர்ந்தவர்களை நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக சேர்க்கப்படுவர். எனவே இடம்பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் திமுக கூட்டணியில்தான் வரும் தேர்தலிலும் இருப்போம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில்தான் இடம்பெற்றுள்ளோம் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் வரும் தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு தொகுதி ஒதுக்க கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவது என முடிவெடுத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய அளவில் தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி, கோவாவில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளோம். கலைஞர் காலத்தில் கொடுத்தது போல அதே பாணியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பின்பற்றி 16 தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும். அதில் 5 தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்போம் என்றார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தான் ஒருவர் மீது ஒருவர் குற்றஞ்சாட்டி வாதாடி சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர். அங்கே வசிக்கக்கூடிய இந்து இஸ்லாமியருக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியை கெடுக்கக்கூடிய பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளில் செய்கின்றனர் என்றார். மேலும் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம். சிறுபான்மையினர் ஆதரவு திமுகவிற்கு தான் இருக்கிறது. தங்களது 8000க்கும் மேற்பட்ட மசூதிகளை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மஹல்லா ஜமாத் சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள். அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்குத்தான். தாவேகா உள்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கம் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலை வகிக்க சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் கலியபெருமாள், வில்லியனூர் செம்படைவர் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன் மற்றும் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கூட்டத்தில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான மாதாந்திர நாட்காட்டி வெளியிடப்பட்டது. அதனை சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட, சங்கத் தலைவர் விஜயகுமார் மற்றும் வில்லியனூர் செம்படுவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் காலங்களில் சங்க வளர்ச்சி மற்றும் பர்வத ராஜகுல சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்கள் பற்றி பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி சாந்திநகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியும் தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாந்திநகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மதிப்புறு முனைவர் பட்டமளிப்பு விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் நியூ ஜெருசலம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் அமெரிக்கன் கல்லூரி மூலமாக மதிப்புறு முனைவர் பட்டம் அளிக்கும் விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சென்னை புனித பீட்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாண்புமை டாக்டர் மால் முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்ற சமூக பணியாளர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் அமெரிக்கன் கல்லூரி தொலைநிலை கல்வி நிலையத்தின் இயக்குனர் தேவமூர்த்தி அவர்கள் ஒருங்கிணைத்தார். இந்த மதிப்புறு முனைவர் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரியின் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர்களை ஊக்குவித்து வாழ்த்தினார். மங்கலம் மின்துறையில் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்துவதை நிறுத்தக் கோரி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறை மூலமாக அனைத்து பகுதிகளிலும் ப்ரீபெய்டு மின் கட்டண சர்வீஸ் அமுல்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிய ப்ரீபெய்டு மின் மீட்டர் இணைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வடமங்கலம் மின்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புதிய ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தப்படும் பணியை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இதனை தவறும் பட்சத்தில் மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட மக்களை ஒன்று திரட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் போராட்டத்தினை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகத்திற்கும் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகம் வீரமுத்து, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் சீனிவாசன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி மற்றும் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 6.15 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்புச் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5,80,00,000 மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழிச்சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என 6,15,00,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்புச் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தண்டுக்கரை ஹரிகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடில்லி வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுடு களிமண் அதாவது டெரகோட்டா கைவினைப் பொருட்கள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 சுடு களிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும், சுயநிலைத்தன்மையை உயர்த்தவும் மற்றும் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மையை உயர்த்தும் பொருட்டு 1 மாத காலம் அதாவது 25 நாட்கள் புதுச்சேரி வெள்ளியனூர் அருகே பொறையூர்பேட் பகுதியில் நடைபெறவுள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவரும் வெங்கடேசன் தலைமை கைவினைஞர் சுடு களிமண் அவர்கள் சுடு களிமண் கைவினைப் பொருட்கள் சம்பந்தமாக புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் பயிற்சி நுணுக்கங்கள் ஆகியவற்றை அளிக்க உள்ளனர். இதில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு 300 ரூபாய் வீதம் நாளொன்றுக்கு மாதம் 7,500 உதவித்தொகையாக அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜே சரவணன்குமார் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் இதற்கு முன்னிலை வகித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி, மேலும் புதுச்சேரி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் கைவினைப் பொருட்கள் சேவை மைய உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தார். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர்
புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம், கூட்டுறவுத்துறை புதுச்சேரி ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கைவினை கலைஞர்களின் கை வண்ணங்களில் செய்த பொருட்களை கண்டுகளித்து அவர்களை பாராட்டினர். உழவர்கரை தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் தினசரி நாட்காட்டி மற்றும் புத்தாண்டு பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வழங்கினார். 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அப்பகுதியில் இருந்த அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார். இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்து கொள்ளலாம் என்று புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த மழையால் நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் வாகனத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்கு ஆளாவதுடன் கீழே விழுந்து படுகாயமும் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலையில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என்று காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனர் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் புதுச்சேரியில் இது பேசும் பொருளாகி உள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரம். சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் மூலம் விசாரணை மேற்கொள்ள புதுவை துணைநிலை ஆளுநர் பரிந்துரை. தமிழ்நாடு அரசு நீதிபதி செம்மல் விவகாரத்தில் நியாயமான நிலைப்பாடு எடுக்கவில்லை. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் எம்பி குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஓட்டு திமுகவுக்குத்தான் என்றும் தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளில் ஈடுபடுகின்றனர் என்றும் திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் எனவும் கூறினார். செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.